திவ்யா, உன் அம்மா இந்த வீட்டை விட்டு போய் 25 வருஷம் ஆச்சு. என் பேத்தி உன்னைய அந்த கடவுள் இப்பதான் என் கண்ணுல காட்டியிருக்காரு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. என் மனசே நிறைஞ்சு போச்சு. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யார் தெரியுமா? என் பேரன், உனக்கு மாமா மகன். அவனாலதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் அம்மாவோட கோவம்லாம் போய் எங்க சஷ்டியப்த பூர்த்திக்கு வந்தது மட்டும் இல்லாம இப்ப இந்த வீட்டுக்கும் வந்திருக்கா. பிரிஞ்சிருந்த நம்ம 2 குடும்பமும் இனி காலாகாலத்துக்கு ஒத்துமையா இருக்கணும். அதுக்காக தான் உன் மாமன் பையனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நாங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். அம்மா, பாட்டி என்னம்மா சொல்றாங்க? ஆமா திவ்யா, அதுக்காக தான் உன்னை அவசரமா வர வச்சேன். மா, என்னம்மா சொல்றீங்க? எனக்கு கல்யாணமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி ஒரு முடிவை உங்களால எப்படி எடுக்க முடிஞ்சது? கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இங்க பாருங்கம்மா, நான் என் காலேஜ்ல படிச்ச சீனியர் ஒருத்தரை 3 வருஷமா லவ் பண்றேன். அவர்தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். இது நீங்க யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படி நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. இது பாரு திவ்யா, இந்த விஷயத்துல ஓ இஷ்டப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. உனக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம சும்மா உன் மனசுல ஆசை வளர்த்துட்டு இருக்காத. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. காஞ்சனா, நீ கொஞ்சம் பேசாம இரு. இவதான் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசுறா. நீயும் அவளுக்கு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவா. என் பேத்திக்கிட்ட நான் பேசிக்கிறேன். இங்க பாருமா திவ்யா, உன் முறை பையனை ஒரே ஒரு தடவை பாரு, அப்புறம் அவனை உனக்கே பிடிச்சு போகும். காவேரி, நீ போய் அவன் போட்டோவை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. பாட்டி ப்ளீஸ், அம்மா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா கொஞ்ச நேரத்திலே அது எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. எனக்கு எந்த போட்டோவையும் பார்க்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, நீங்க நினைச்சது இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே நடக்காது. நான் காதலிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் போறேன். திவ்யா, திவ்யா, என்ன சொன்னா கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். மா விடுங்க, விடுங்க. திவ்யா, சொல்றேன்ல. இந்தாங்க போட்டோ. குடுமா திவ்யா, ஒரே ஒரு தடவை பாருமா. நான் பார்க்க மாட்டேன். ஆனந்த போகம் ஆஜீவகாலம் பாஷானுபந்தம் காலானுகாலம் தெய்வானு. திவ்யா, அப்பா, நான் லவ் பண்றேன்னு சொன்னது இவர்தான். திவ்யா, இது யார் தெரியுமா? யாரு? இவன் தான் உன் முறை பையன் திரு. ஏ திரு, அது உன் முறை பொண்ணுடா. இந்த டாலர் நீ சொன்ன அந்த பொண்ணோடது தானே? இன்னும் நீ இதை திருப்பி கொடுக்கலையா? கொடுக்கணும். நான் கும்பிட்டு அந்த சாமி என்ன கைவிடல. என் பேரன் காதலிச்ச பொண்ணே என் பேத்தி தான். பாத்தீங்களா யாருக்கு எங்க முடிச்சு போட்டிருக்குன்னு? தாத்தா, அம்மா எங்க? நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் போன் எடுக்கலன்னதும் அம்பிகா ரொம்ப பயந்துட்டா. மனசு சரியில்லைன்னு அந்த பரிகார கோயிலுக்கு போயிருக்கா.
நான் இப்பவே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொல்றேன். ஆ, திரு சண்டை போட்டு வீட்டை விட்டு போனானா? என்ன சொல்றீங்க மாமா? என்னாச்சு? ஆ. நம்ம திவ்யா மாதிரியே திருவும் ஒரு வேலை பண்ணிருக்கான். நீங்க உள்ள வாங்க, அத நான் சொல்றேன். தாத்தா, நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா, சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்து போயிட்டு வாமா. தாத்தா வரோம், வரேன். பாட்டி வரோம். பாய். பாய். ஏறு. போ, பூவெல்லாம் கட் பண்ணி தாம்பாளத்துல வை. சரிங்க அத்தை. போங்க, எல்லாத்தையும் எங்க வைங்க. வாங்க. யார் அத்தை இவங்க? இவங்க லட்சுமிக்கு நம்ம நல்லூரம்மன் கோயில பார்த்து பழக்கம். எதேச்சியா வந்திருக்காங்க. நம்ம லட்சுமி அவங்கள பார்த்து கூட்டிட்டு வந்து. அப்படியா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்கம்மா. உள்ள போங்க. இந்த போய் உட்காரு. அத்தை, அவளை கூட்டு போய் உட்காருவீங்க. சரி, வாமா.